நவதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் இந்த நிகழ்வுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னமும் ஞான ஆலோசனையும் உமது அடியார்களும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின ஊழியர்களுமாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே காலகட்டங்களை நாங்கள் கலந்துரையாடும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளும் உம்முடைய திருவசனத்தின் உபதேசங்களும் ஆலோசனைகளும் பெரும் குழப்பத்தில் இருக்கிற இந்த உலகத்தையும் கிறிஸ்தவ மக்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஆறுதலின் சமாதானம் நம்பிக்கையின் ஒளிக்கீற்று அவர்கள் உள்ளத்தில் உண்டாயிருக்கும்படியாக எந்த நிகழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படியாக நாங்கள் உடைய திரேக நாமத்திலே கஞ்சுகிறோம். பங்கு பெறுகிற அனைத்து போதகன்மார்களையும் நீர் ஆசீர்வதி. எங்களுக்கு நல்ல கர்த்தாவே திரேக நாமத்திற்கே மகிமை பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஒப்பற்ற வல்லமையான நாமத்திலே எங்கள் ஜெபம் வைத்து கஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாய் நேசிக்கப்பட்ட உடல் விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை காணொலி மூலமாக காணும்படி உங்களை அன்பாக அழைக்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகம் பெரும் குழப்பத்திலே ஆட்கொண்டிருக்கிறது. இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. கடவுள் ஒருவேளை நம்மை கைவிட்டு விட்டாரோ அவ்வளவுதான் இந்த உலகம் பழைய வாழ்க்கையை முழுமையாக இழந்து விடுமோ அல்லது மரணங்களினால் உலகத்தின் பெருவாரியான மக்கள் மடிந்து போவார்களோ என்ற நிலையிலே நாம் இந்த காலகட்டங்களில் என்ன செய்வது, என்ன கடவுளிடத்தில் நாம் ஜெபிப்பது, கடவுள் எப்படி நமக்கு பதில் செய்வார் என்றெல்லாம் ஒரு விளங்க முடியாத சூழ்நிலையில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கடவுள் பேரில் பற்றுதலையும் உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் வேத வெளிச்சத்திலே நம்முடைய எதிர்காலத்தை திட்டங்களை பார்க்க மறந்துவிடுகிறோம். நம்முடைய சுயமான பலத்தின் மேலும் சுய சார்பின் மேலும் சுய சித்தத்தின் மேலும் நம்பிக்கை வைத்தவர்களாய் பல்வேறு இடர்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பேண்டமிக் பெருந்தொற்று என்னும் கொரோனா உலகத்தை பீடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நம்மை வேதத்துக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், திருச்சபைகளின் இந்த இக்கட்டான சூழ்நிலையின் கடமைகள் என்ன என்பதையெல்லாம் சற்று நேரம் கலந்துரையாடும்படியாக நம்முடைய அருமையான போதகர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்னும் அந்த மாபெரும் இந்திய அளவிலே பறந்து விரிந்து இருக்கிற திருச்சபைகளின் ஒரு சில போதர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வு உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் உங்கள் நம்பிக்கை குறித்தும்
கடவுள் நம்மை கைவிடாதவர் என்பதை குறித்தும் ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நிகழ்வாக அமையும் என்பதிலே நாங்கள் எங்களால் ஆன மட்டிலும் வேதத்தின் ஊடாக உங்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விடுகிறோம். நீங்கள் தயவு கூர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் இந்த நிகழ்வில் நீங்களும் இணைத்துக் கொள்வீர்களானால் நம் அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இந்த நிகழ்வையும் ஆயத்தம் செய்த அன்பர்களையும் அடியார்களையும் போதகன்மார்களையும் காணொலி வழியாக இதில் பங்கேற்கிறவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை அருள் திரு BYM சுரேஷ்குமார் ஐயர் அவர்கள் மௌத்தான்கள் வழியாக இசைக்க போதகர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நாம் துதிப்போம் என்ற பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் இப்பொழுது இந்த கலந்துரையாடல் நிகழ்வுக்கு கடந்து செல்கிறோம். முதலாக நம்முடைய வந்திருக்கின்ற அருள் திரு BYM சுரேஷ்
ஐயரவர்கள் நம்மோடு கொள்ளை நோயும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பின் கீழாக சில காரியங்கள் பயன்படுத்தார். நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ வியாதிகளை, எத்தனையோ கொள்ளை நோய்களை சொஸ்தமாக்கின இந்த பெதஸ்தா மருத்துவமனையினுடைய இந்த ஆலய வளாகத்தில், இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை, குறிப்பாக கொள்ளை நோயும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையும் என்கின்ற இந்த ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கடவுளுக்கும் இதை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் நவீன் அவர்களுக்கும் இந்த நாளிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, நோய் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு பல காரியங்களை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக அறிவியல் அடிப்படையிலே மக்கள் சொல்லுகின்ற பொழுது நோய்களை 3 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது எண்டமிக் என்று சொல்லுகிறார்கள், இரண்டாவது எபிடமிக் என்று சொல்லுகின்றார்கள், மூன்றாவது பேண்டமிக் என்று சொல்லுகின்றார்கள். எண்டமிக் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அந்த வியாதி வரும். இது ஒரு குறுகிய வட்டத்தை அது பாதிக்கின்ற ஒரு வியாதி. அதே போல எபிடமிக் என்று சொன்னால் ஒரு சில மக்களை பாதிக்கின்ற ஒரு வியாதி. மூன்றாவது ஒரு ரகம் எது என்று சொன்னால் பேண்டமிக் என்று சொல்லுகிறார்கள். இந்த பேண்டமிக் வியாதி என்று சொன்னால் என்ன? இது ஒரு தொற்று நோய். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த COVID-19 என்கின்ற இந்த ஒரு வைரஸுடைய தாக்கம் இந்த நாளிலே உலக நாடுகள் நமக்கு சொல்லுகின்ற காரியம் பேண்டமிக் டிசீஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட அழிவை இந்த உலகம் இதற்கு முன்பாக சந்தித்திருக்கிறதா என்று சொன்னால் சந்தித்திருக்கிறது. 1920ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற ஒரு கொடுமையான ஒரு வைரஸுடைய தாக்கத்தினால் அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. இந்த சமீப நாட்களாக, குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முதலாக உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு வியாதி, அல்லது இதை நாம் கொள்ளை நோய் என்று கூட இந்த நாளிலே நாம் சொல்லலாம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன, அல்லது ஒரு மனிதனை கொள்ளை நோய் தாக்குவதனுடைய காரணம் என்ன என்று நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால், முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு வியாதியை தருகிறது. அதுதான் சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது வியாதி உள்ளவன் ஒருவனை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்த போது ஆண்டவர் உன் வியாதி குணமாகட்டும் என்று சொல்லவில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவன் சொஸ்தமானான். அப்படியானால் ஒரு வியாதிக்கு அடிப்படை காரணம் வேதம் சொல்லுகிறது பாவம். இரண்டாவது, ஆதி பெற்றோர்கள் இந்த உலகத்திலே செய்த ஒரு சாபம், ஒரு பாவமான ஒரு காரியம். அடுத்தபடியாக மாம்சத்தினுடைய இச்சை. அடுத்தபடியாக கடவுளுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள முடியாமல், கீழ்ப்படியாமல் போன ஒரு காரியம். அதற்கு தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது சாத்தானால் இந்த உலகத்திலே கொடிய வியாதிகள் வருகிறது. பாவத்தை கொண்டு வருகிறான். அந்த பாவத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வியாதிகள் வருகிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பானது கொள்ளை நோயும் கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையும். கொள்ளை நோய் என்று சொன்னால் என்ன? ஆங்கிலத்தில் வேதாமத்தில் இதை பிளேக் என்று சொல்லுகிறார்கள். அநேக மக்கள் ஒரே நேரத்தில் மரித்து போகின்ற ஒரு காரியம்.
அல்லது அநேக மக்கள் அழிந்து போகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் கொள்ளை நோய் என்று சொல்லுகின்றோம். அப்படியானால் வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மோசேவோடும் ஆரோனோடும் ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் பார்வோன் ராஜாவிடத்தில் எகிப்து அந்த அதிபரிடத்தில் போகிறார்கள். அப்பொழுது போகிற பொழுது அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயையும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்ததா என்று சொன்னால் வந்தது. அப்படியானால் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிற பொழுது இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்திருப்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் மீறுகிற பொழுது நமக்கு கொள்ளை நோய் வந்திருக்கிறது. வேதாகமத்திலே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படியானால் கடவுளுடைய உடன்படிக்கையை மீறுகிற பொழுது கொள்ளை நோய் வந்திருப்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், கடவுளுடைய ஊழியக்காரர்களை கோபப்படுத்துகிற பொழுது அல்லது அவர்களை முறுமுறுக்கிற பொழுது கொள்ளை நோய் வந்திருக்கிறது. என்னாகவும் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேவும் ஆரோனும் இருக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் அவர்களை முறுமுறுத்தார்கள், கோபப்படுத்தினார்கள், அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதிப்பேன். இப்படி கடவுளுடைய ஊழியக்காரரை கோபப்படுத்துகிற பொழுது கொள்ளை நோய் இந்த உலகத்திலே வந்ததை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான்காவது காரியம், துர்க்கிரியைகளுடைய நிமித்தமாக கொள்ளை நோய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. துர்க்கிரியைகள் என்று சொன்னால் கடவுளை விட்டுவிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை எப்பொழுது ஒரு மனிதன் செய்கிறானோ அப்பொழுது கொள்ளை நோய் அந்த மக்களை பாதித்திருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் உன்னை நிர்மூலம் வாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார் கடவுள் என்று சொல்லி இந்த வேத வசனம். காரணம், கடவுளுடைய காரியங்களை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களுக்கு செவி கொடுப்பது, அந்நிய தெய்வங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற பொழுது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை ஆண்டவர் வேதத்திலே அன்றைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 14வது வசனம், சாத்தானுடைய செயல்பாடுகளினால் இந்த கொள்ளை நோய் வருகிறது. இங்கே நீங்கள் அந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தால், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாவீதை ஏறிவிட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இஸ்ரவேல் மக்களுடைய கணக்கை, மக்கள் தொகையை நீ கணக்கெடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் சாத்தான் தாவீதை கடவுளுக்கு விரோதமாக ஏறிவிட்டான். அவன் என்ன செய்கிறான்? அந்த காரியத்தில் ஈடுபடுகிறான். அதன் பிறகு என்ன நடைபெற்றது? அதே அதிகாரத்தில் 12வது வசனம், கர்த்தர் காத் என்கின்ற அந்த ஊழியன் மூலமாக தாவீதோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தரின் பட்டயம் ஆகிய கொள்ளை நோயோ என்கின்ற ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கின்றார். அப்படியானால் இங்கே சாத்தானுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கிற போது, கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற பொழுது 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இங்கே இப்படியாய் சொல்கிற, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு ஜனத்தின் கொள்ளை நோயை அனுப்பும் போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் சேமத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால், கடவுளுடைய உடன்படிக்கையை மீறினதினால்
கடவுளுடைய ஊழியக்காரர்களை நாம் கோபப்படுத்தியதினால், அதே போல துர்க்கிரைகளுக்கு இடம் கொடுத்ததினால், சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு இடம் கொடுத்ததினால், கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. அதே போல நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே இந்த கொள்ளை நோயை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அங்கே பேசுவார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 7ஆம் மற்றும் 8ஆம் வசனத்திலே, ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது எதற்காக சொன்னார்? கடைசி நியாய தீர்ப்பு நாளுக்காக, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவுக்காகத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கின்றார். அப்படியானால் அன்பானவர்களே, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிற போது இப்படிப்பட்ட வியாதிகள் இந்த உலகத்தில் வந்திருப்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நாளிலே 2ஆம் வருகைக்கு அதாவது முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு மக்களாக, அவருக்கு செவிசாய்க்கின்ற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் அந்த 2ஆம் வருகையிலே நம்மை பாதுகாப்பார். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நம்முடைய லுத்தரன் திருச்சபையினுடைய உபதேசங்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாட்டு தொழுவத்திலே பாலகனாக வந்தார். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட், நடந்து போன ஒரு சம்பவம். ஆனால் மீண்டுமாக அவர் வரப்போகிறார், வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது என்னவென்று சொன்னால், நம்முடைய லுத்தரன் டாக்டர் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம இடத்துல வந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். இட்ஸ் a grace period. ஆகவே இந்த கிருபையினுடைய காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கோவிட்-19 தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நாம், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் அமர்ந்திருந்து, இல்லத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து, அவரே நம்முடைய கடவுள், நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிற கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் இப்படிப்பட்ட கொள்ளை நோயில் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். 2ஆம் வருகையிலே அவருடைய மக்களாக நம்மை நிச்சயமாக சேர்த்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே இந்த காலங்களிலே நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அமர்ந்திருந்து அவர்தான் நம்முடைய கடவுள் என்பதை, அந்த கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் உணர்ந்து வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். அடுத்ததாக நம்மிடையே வந்திருக்கின்ற அருள் திரு டி. பால் கிறிஸ்டபர் எலியேசர் அவர்கள் தன்னுடைய இறை வழியாக, வார்த்தைகளின் வழியாக உங்களை இந்த காலகட்டங்களின் தலைப்பிலே உங்களை சந்திப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மக்களே, தலைப்பை குறித்த ஒரு நல்ல விதமான ஒரு ஆசீர்வாதமான திருவார்த்தைகளை நாம் முதல் செய்தியிலுமாக நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கொள்ளை நோயும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையும் வேதத்தின் அடிப்படையிலே இது நமக்கு ஆழமான ஒரு சத்தியங்களை அது கொடுத்திருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது கண்களின் இச்சை, சரீரத்தினுடைய இச்சைகள், மாம்சத்தினுடைய அந்த இச்சைகளை மேற்கொள்வதுதான் கடைசியாக மரணம் வருகின்ற வரைக்குமாக மனிதன் இதை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு யுத்தம் என்பது பிறந்த அந்த நாளிலே இருந்து மரணிக்கிற அந்த நாள் மட்டுமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதல் செய்தியிலே நாம் கேட்டிருக்கிறதை போல பாவத்தின் மூலமாக இந்த உலகத்திலே கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, பாவம்தான் மனிதனை கடவுள் அடையிலிருந்து அது பிரித்திருக்கிறது. பிரித்தது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் வஞ்சனை நிறைந்ததாய் அது மாறிவிட்டபடினாலே, எரேமியா தீர்க்கதரிசி 17:9 வார்த்தையிலே சொல்லப்படுகிறதை போல அவனுடைய இருதயம் எல்லாவற்றிலுமாக வஞ்சனை நிறைந்த ஒரு இருதயமாக அது காணப்பட்டிருக்கிறது.
ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், அவனுக்கு புறம்பேயும் போராட்டங்கள், உள்ளேயும் அவனுக்கு போராட்டம். கொரிந்து திருச்சபையின் அந்த திரு வார்த்தைகளை அவன் சொல்லுகிற பொழுது அவனுடைய புத்தி மாறுபட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் மாசு நிறைந்தவனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மானிட ஜாதி என்பது மதிக்கட்ட ஒரு ஜாதியாக அது மாறி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு விவேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த விவேகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உணராமல் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உபாகமத்தின் புத்தகத்திலே 32:6 திருவார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு பாவத்தின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் மிகவும் கடும் கோபத்துக்குள்ளாக இடத்திலே அவர் விளைந்ததாக வேதத்தினுடைய அந்த திரு வார்த்தைகள் நமக்கு நன்றாக இடத்தில் சொல்லப்படுகிறது. எரேமியா 17:10 உரைக்கின்ற வண்ணமாக, அவனவன் வழிக்கும் செயல்களுக்கும் விளைந்ததுக்கும் தக்கபடியே நான் கொடுப்பேன், ஆயுள் முடிவிலே அவன் மூடனை போல் இருப்பான் என்று அந்த இடத்திலே அவர் உரைத்திருக்கிறார். ஆகவே பாவம் தான் இந்த கொள்ளை நோய்க்கு அடிப்படையான ஒரு காரணம் என்று சொல்லி, அந்த பாவத்தின் மூலமாய் அவன் முன்னேறுவதற்கு பதிலாக பின்னேறி கொண்டிருக்கிறான் என்று எரேமியா 7:24 திருவார்த்தையிலே கூட இடத்தை சொல்லப்படுகிறது. பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்ட மனிதன் அழிந்து போனான். ஆண்டவருடைய சுத்தத்திற்கென்று ஆண்டவருடைய திரு ராட்சியத்திலே சேர்க்கப்பட்டு ஆண்டவருடைய பரிபூர்ணமான நிலைமைகளை எல்லாம் அந்த இடத்திலே அவன் பங்கு பெற வேண்டியவன் என்று சொல்லிதான் ஆண்டவரனை மண்ணிலே இருந்து அவனை பரிசுத்தமான திரு வாழ்வுக்குள்ளாக இடத்திலே அவர் கொண்டு வந்தார். ஆனாலும் கூட அதே அந்த எரேமியா 7:28 வார்த்தை சொல்லுகிறது, அவனுக்குள்ளாய் இருந்த அந்த உண்மை அழிந்து போனது. ஆகவே அவனுடைய அந்த வாயிலே இருக்க வேண்டிய உண்மைக்கு பதிலாய் பொய்யான விதமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆகவே இப்படிதான் அந்த பாவம் அவனுக்குள்ளாக நடத்திலே அதை கிரியை செய்து அவனுடைய அந்த முறைகேடான ஒரு வாழ்வுக்குள்ளாக இடத்துல அதை கொண்டு போனபடியினாலே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேசத்திலே பக்தி உள்ளவன் ஒருவனும் இல்லை என்பதை அந்த இடத்திலே அறிந்து, அந்த தேசத்திலே பக்தி உள்ளவன் இல்லாதபடியினாலே ஆண்டவராகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் பழி வாங்குகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அந்த தேவனாகிய கடவுள் சர்வ லோகத்தினுடைய அதிபதியானவர் அந்த இடத்திலே அவர் செல்லுகின்றார். அந்த நோக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இரண்டாக இடத்திலே அதை நாம் வகையறுக்கலாம். ஒன்று, கடவுளை அவன் நானே என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதான ஒரு காரணம் என்பது, கடவுளினுடைய அந்த படைக்கப்பட்டிருக்கிற அன்பை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையிலே தான் அவன் யார் கடவுள் என்பதை அந்த இடத்திலே அவன் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிதான் அவன் அதை முழுவதுமாக பற்றுறுதியோடு ஆண்டவருடைய அன்பிலே அவன் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்திலே அவனை விரும்புகின்றார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமைகளிலே அநேக விதமான கொள்ளை நோய்கள் அந்த இடத்திலே வந்திருக்கிறது. முதல் கொள்ளை நோயாக அந்த இடத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஜலப்பிரளயம். நோவாவின் காலங்களிலே வந்து அந்த தேசமே பக்தி இல்லாமல் போனபடியினாலே அழிந்து போனது. the first pestilence என்ற இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த pestilence என்ற இடத்திலே உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தை என்பது முதல் செய்தி நாம் கேட்டிருக்கிறதை போல ஒரு எபிடமிக் அல்லது பேண்டமிக் என்று சொல்லுவதை விட it is an abnormal turnout. It is an abnormal trouble to the people என்று ஒருவேளை அந்த ஆங்கில அந்த மொழிபெயர்ப்பிலே அதை நாம் சொல்ல முடியும். எதிர்பாராத விதமான ஒரு போராட்டம். இன்னைக்கு இந்த உலக சூழ்நிலையிலே இந்த கொள்ளை நோயானது இன்னைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் யாருக்கும் அந்த இடத்திலே விதிவிலக்கான ஒரு காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கின்றவன் யெஷூர நாய் அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு பெயரை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவன் ஆண்டவருக்கு நீதிமானாய் இருக்கிறவன், அவனே அந்த இடத்திலே விழுந்து போகிறான். அவனும் அவனுடைய அருமையான அன்பு குமாரனாகிய யோசேப்பும்
அந்த இடத்திலே பின்னால் வருகின்ற சம்பவங்களிலே அவர்களுடைய எல்லா விதமான தேசத்தின் மக்களின் மூலமாக அவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே விழுந்து போகின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் உபாகமத்தின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் கொழுந்து போய் கர்த்தரை அவன் உதைத்தான் என்ற இடத்திலே வாசிக்கப்படுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, அவன் கொழுந்து நிலம் துண்ணி போனாய், தான் உண்டாக்கின கடவுளை அவன் விட்டுவிட்டான், தன் ரட்சண்ய கண்மலையை அவன் அசட்டை பண்ணி இருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே உபாகமத்தினுடைய ஆசிரியராகிய மோசேயானவன் அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான். இரண்டாவதாக அங்கே இன்னும் ஒரு பஞ்சம் வருகிறது, ஒரு உணவுக்கான ஒரு பஞ்சம், இந்த ஃபேமின் என்று அந்த இடத்திலே அதை நாம் சொல்ல முடியும். தொடர்ந்து அந்த இடத்துல இருந்த பழைய ஏற்பாட்டின் நிலைமைகள் எல்லாவற்றிலுமாக மோசேயினுடைய காலங்களிலே 10 விதமான வாதைகள் அந்த இடத்திலே வருகிறது. அதற்கு பின்பாக நியாயாதிபதிகளினுடைய அந்த தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஒரு காலங்களிலே அநேக விதமான காரியங்கள் வருகிறது. மீண்டுமாக தாவீதினுடைய ஒரு காலங்களில் அந்த இடத்திலே நம்ம பார்க்கின்ற பொழுது லக்கம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அந்த இடத்திலே அவன் எத்தனிக்கிற பொழுது அந்த காத் என்கின்ற அந்த தீர்க்கதரிசியானவன் அந்த இடத்திலே வந்து தாவீதுக்கு முறையாக அந்த இடத்திலே அவன் சொல்லுகின்ற ஒரு காரியமானது, நீ பாவம் செய்திருக்கிறாய். ஆகவே கடவுளின் தூதனின் மூலமாய் உனக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி, தேசத்திலே 7 வருஷம் உனக்கு பஞ்சம் வேண்டுமா, அல்லது 3 மாத காலம் உன் சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா, அல்லது 3 நாள் இந்த தேசத்திலே கொள்ளை நோய் வேண்டுமா என்று சொல்லுகிற பொழுது தாவீது ஆனவன் அந்த இடத்திலே தீர்க்கமாக அவன் சொல்லுகிறான், கடவுள் அண்டையிலே நான் விழுந்து விடுவேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் அக்கிரமக்காரனாய் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் அறியாத இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அந்த இடத்திலே வினவி கடவுள் அண்டையிலே அவன் முறையிடுகின்றான். கடவுள் அண்டையிலே அவன் வேண்டுதல் செய்து ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்றை அந்த இடத்திலே அவன் பாடி அவன் சொல்லுகின்ற ஒரு காரியமானது, இரக்கம் உள்ளவனுக்கு நீர் இரக்கமுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், சுத்தனுக்கு நீர் சுத்தகராகவும் அந்த இடத்திலே உம்மை நீர் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர் என்ற இடத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த ஒரு திரு வார்த்தைகள் மூலமாகத்தான் சரித்திரம் அந்த இடத்திலே சற்று அந்த இடத்திலே அது மாறுபடுகிறது. வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமைகளிலே இருந்து அந்த தீர்க்கதரிசிகளுடைய நிலைமைகளிலே இருந்து புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்திலே அந்த தாவீதினுடைய வம்சத்திலே அவர் வருகிறார். தாவீதினுடைய அந்த குமாரனாகிய யோசேப்பு என்று அழைக்கப்படுகிற அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த வம்சத்துக்குள்ளாக வருகிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது, ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் அந்த இடத்திலே தோன்றுகிறது என்று சொன்னால், தாவீது அந்த இடத்திலே மனம் திரும்பி அவன் உணர்ந்தபடினாலே கடவுள் அந்த வம்சத்திலே இருந்து, அந்த கோத்திரத்திலே இருந்து, அந்த ஜாதியிலே இருந்து இயேசுவாகிய கடவுளை இந்த உலகத்துக்குள்ளாக இரட்சகராக மீட்பராக அந்த இடத்திலே அனுப்பி அவர்களுடைய அக்கிரமங்களை அந்த இடத்திலே அவர் சுமந்து கொள்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே the suffering servant song என்று அழைக்கப்படுகிற அந்த திரு வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் இந்த நோய்களை அந்த இடத்திலே அவர் சுமந்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா நோய்கள், அந்த கொள்ளை நோய்களை எல்லாம் சுமப்பதற்காகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த திரு வாழ்க்கை, ஒருவேளை அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அந்த உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் அனைத்துமே இந்த உலகத்தினுடைய எல்லா தன்மைகளையும் அந்த இடத்திலே அவர் மாற்றுகின்றார். அவர் நீதிபரரான ஒரு இயேசுவாக, சகாயம் புரிகிறவராக, மத்தியஸ்தராக, அநேக ஜாதிகளுக்கு ஒரு பாதுகாப்பாளராய் இந்த உலகத்திலே அவர் முதல் அந்த ஒரு வருகைக்குள்ளாக அந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். இப்படி வந்து பரத்துக்கு சென்று பிதாவின் அண்டையிலே வீற்றிருக்கிற ஒரு தேவன் தான் மீண்டுமாக 2வது முறையாக அவர் வரப்போகிறார். 2வது முறையாக அவர் வருகிறார் என்று சொன்னால் 3 வருகை இடத்தை சொல்லப்படுகிறது. ஒன்று இந்த பரூஷியா, the personal presence. இரண்டாவதாக சொல்லப்படுகிறது அப்போகாலிப்சிஸ், the revelation. மூன்றாவதாக சொல்லுகிறது the epiphania, the appear. இந்த 3 விதமான 2வது வருகையை இடத்திலே நாம் பிரிப்போம் என்று சொன்னால் 2 வகையாக இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஒன்று the rapture of Christ, அதாவது அவருடைய ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்கிற நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை நிறைந்திருக்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் ரகசியமாக இந்த உலகத்திலே அவர் வரப்போகிறார். யாருக்காக அவர் வருகிறார் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுக்காக அவர் வருகிறார். The rapture for the saints who believe and to obey.
இரண்டாவதாக இடத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியமானது இந்த ரெவலேஷன், அவருடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்பது ஒருவேளை அது ரகசியமாக அல்ல, உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் பார்க்கின்றவனமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் வரப்போகிறார். உங்கள் கண்கள் காணும். வெளிப்பட்ட சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்படுகிறதை போல மேகங்களோடு கூட வருவார், உங்கள் கண்களே அவரை இந்த உலகத்திலே நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த இரண்டாவது அந்த ஒரு வருகை என்பது இந்த உலகத்திலே அந்த ரட்சிப்பின் பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக அவர் வருகிறார். இரண்டாவதாக இடத்திலே நம்ம பார்க்கிறது அந்த பரிசுத்தவான்களுடைய மகிமைக்காக இடத்திலே அவர் வருகிறார். மூன்றாவதாக இடத்திலே நம்ம பார்க்கிறது இருளான அந்தகாரமான காரிலான இந்த உலகத்தை வெளிச்சத்தின் வாழ்வுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக இடத்திலே அவர் வருகிறார். நான்காவதாக இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக அவர் வருகிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் அவர் நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். ஐந்தாவதாக இந்த உலகத்தை அரசாட்சி செய்வதற்காக இடத்திலே அவர் வருகிறார். அந்த அரசாட்சி தான் வெளிப்பட்ட சுவிசேஷத்திலே 1000 ஆண்டு அந்த ஒரு காலம் என்ற இடத்திலே அது உரைக்கப்படுகிறது. ஆறாவதாக இடத்தில் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தினுடைய கடைசி சத்துருவாகிய அந்த மரணத்தை அந்த இடத்திலே அவர் ஜெயிப்பதற்காக இரண்டாவது முறையாக இடத்திலே வரப்போகிறார். இந்த இரண்டாவது வருகை அது எங்கே நடைபெறும் என்று சொல்லி வேதத்தில் அநேக நேரம் இடத்திலே நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது சகரியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையிலே இடத்திலே அவன் சொல்லுகிறான், அந்த ஒலிவ அந்த மலையின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை அந்த இடத்துல இருக்கும். சகல பரிசுத்தவான்களும் அந்த ஒலிவ மலைக்குள்ளாக இடத்திலே அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அந்த ஒலிவ மலையிலே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கேதான் ஆவியானவருடைய அந்த திருமணம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. மணவாட்டி ஆகிய அந்த கிறிஸ்து மணவாளனாகிய அந்த திருச்சபையோடு கூட அந்த இடத்திலே அவர் ஒப்பந்தமாக்கி அந்த நித்திய விவாக அந்த உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அதை இடத்திலே அவர் நிறைவேற்ற போகிறார். இந்த காலங்கள் நடைபெறுகிற பொழுது ஆர்மகெதோன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் அந்த நாளிலுமாக அது நடைபெறும். அந்த யுத்தம் நடைபெறுகிற ஒரு நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அந்த வெண் மேகங்களோடும் அந்த வெண் குதிரையோடும் மகிமையினுடைய குதிரைகளோடும் கூட அந்த இடத்திலே அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த கொள்ளை நோய் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய் சூழப்பட்டிருக்கிற ஒரு நேரத்திலே நிச்சயமான ஒரு நன்னம்பிக்கையை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ளாக இடத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அவர் திருடன் வருகின்ற விதமாய் ரகசியமாக இடத்திலே அவர் வரப்போகிறார். அனைத்து மக்களும் அவர் காணுவதற்காக உலகத்திலே அவர் வரப்போகிறார். அந்த மகிமையுள்ள அந்த தேவன் வருகிற பொழுது நம் அனைவரையுமாக இடத்திலே அவர் சேர்த்துக் கொள்வார். ஆகவே இந்த கொள்ளையினுடைய ஒரு காலங்கள் கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பை இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளினுடைய அந்த உடன்படிக்கைகளை அந்த இடத்திலே நன்றாக நாம் உணர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பாவம் நம்மை விட்டு அந்த இடத்திலே அகன்று போகும். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இதற்கு நமக்காக உதவி செய்வார். பரிசுத்தமான ஆவியானவர் இடத்திலே நமக்கு உதவி செய்வார். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு திரு வார்த்தை இடத்திலே அவர் சொல்லுகிறார், when there is a times of troubles there are times of trust towards God என்ற இடத்தில் சொல்லப்படுகிறது. எங்கே போராட்டம் இருக்கிறதோ அங்கே ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கும் என்ற இடத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு போராட்டம் நிறைந்த இந்த கொள்ளை நோய் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கடவுளின் நம்பிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில இடத்திலே வாழ எல்லா தேவ ஆவியானவராகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை புரிந்த இடத்திலே அவர் காத்துக் கொள்வார். ஆமென். ஐயர்கள் வழியாக மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். வசனங்களின் ஆதாரங்களோடு மிக எளிமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து நம்முடைய இந்த கருத்து பரிமாற்றத்தில் வேதாகமத்தினூடாக உங்களை சந்திக்க வருகிறார் அருள் திரு கில்பர்ட் ஆசீர்வாதம் ஐயர்கள். ஆண்டவராகிய இந்த ஒரு நல்ல தலைப்பிலே கொள்ளை நோயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பிலே ஆயர்களுடைய இறையியல் ஆய்வுகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு காணொலி ஊடகங்கள் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும்
இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நன்றிகளை என்னுடைய இறைவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்பு சொல்ல வேண்டும். 1, இதை ஆயத்தம் செய்திருக்கிற சகோதரர்களாகிய உங்களுக்கு. பொதுவாக நம்முடைய திருச்சபையை குறித்து சிலர் அறியாமையில் ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள். லுத்ரன் திருச்சபை இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி அதிகமாக பேசுவதில்லை, 2ஆம் வருகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றெல்லாம் சொல்வதுண்டு. ஆனால் அது உண்மை அல்ல. நம்முடைய திருச்சபையின் அட்டவணையிலேயே வருகையின் ஞாயிறு என்று வைத்து வருகையை குறித்து மட்டும் தொடர்ந்து தியானிக்கிற பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதை மேலும் உறுதிப்படுத்தும் வண்ணம் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தலைப்பையும் இந்த நிகழ்வையும் ஒருங்கிணைக்கிற இதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரர்களை, ஆசிரியர்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய ஆயர்கள் மிகுந்த திறமை மிக்க கடவுளுடைய வரம் பெற்ற ஆயர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தலைப்பில் ஆழமான சிந்தனைகளை நமக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருப்பதற்காகவும் அவர்கள் வரிசையிலே என்னையும் ஏற்றுக்கொண்டதற்காகவும் ஆயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, வருகையின் அடையாளங்கள் என்பது திருமறை முழுக்க இருக்கிறது. திருமறை என்பது ஒரு சமய நூல் என்று பலர் நினைக்கிறார்கள். அது வெறும் சமய நூல் அல்ல. அறிவியலை உள்ளடக்கிய புத்தகம், மனிதனுடைய வாழ்வியலை மையப்படுத்திய புத்தகம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டால் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் என்பதை வழிகாட்டுகிற புத்தகம்தான் திருமறை. இந்த திருமறையில் இந்த உலகத்தின் இறுதி காலத்தை குறித்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து அநேக வசனங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக 2 வேத பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகிற பவுலடிகளார் கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்குகிற காலத்தில் மனிதனுடைய குணங்கள் எப்படியெல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வை சொல்லி அந்த வசனத்துக்குள் போவது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குழந்தையை ஒரு ஆணும் பெண்ணும் தூக்கி கொண்டு அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மருத்துவர்கள் அந்த குழந்தையை சோதித்து பார்த்தால் உடல் முழுக்க காயங்கள், ஒரு பெரிய பிரம்பால் அடித்த காயங்களும் வீக்கங்களும் இருக்கிறது. குழந்தையின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை விசாரிக்க தொடங்குகிறது. விசாரணையில் வெளியான தகவல்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. இந்த குழந்தைக்கு இந்த காயங்களை ஏற்படுத்தியது யார் என்றால் அந்த குழந்தையின் தாயார். அம்மாவே அடிச்சுக்கிறாங்க, பிரம்பால் அடிச்சுக்கிறாங்க. சின்ன குழந்தைய உடல் முழுக்க மரணிக்கிற அளவுக்கு காயங்கள் இருக்குது. எதுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விசாரணைக்கு போகும்போது இன்னும் மோசமான காரணம் அது தங்களுடைய ஒழுக்க மீறலான வாழ்க்கைக்கு, திருமண ஒழுங்கை மீறிய வாழ்க்கைக்கு அந்த குழந்தை இடையூறாக இருப்பதாக எண்ணி தாயே குழந்தையை அடித்திருக்கிறார். இந்த குணம் ஒரு தாய்க்குள் எப்படி இருந்து புறப்பட்டு வருகிறது? இயல்பாக அன்பின் வடிவம் தாய். அம்மா என்றால் அன்பு என்று சொல்லுகிறோம். ஏன் அன்பு இல்லாமல் போகிறது என்றால் பவுல் சொல்லுகிறார், இறுதி காலங்களில் சுபாவ அன்பு இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். இது
போன்ற 20 குணங்களை சொல்லுகிறார். நான் சொல்வது ஒரு குணம், பவுல் 20 குணங்களை சொல்லுகிறார். அந்த வசனம் முழுக்க நாம் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு குணத்தையும் புரிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 3:1-5. மனித நடக்கையில் வருகிற மாற்றங்கள்: தற்பிரியராய் இருப்பார், பணப்பிரியராய் இருப்பார், வீம்புக்காரராய் இருப்பார், அகந்தை உள்ளவராய் இருப்பார், தூஷிக்கிறவராய் இருப்பார், பெற்றோருக்கு கீழ்ப்படியார், நன்றி இல்லாதவர், பரிசுத்தம் இல்லாதவர், சுபாவ அன்பில்லாதவர், இணங்காதவர், அவதூறு செய்கிறவர், இச்சையடக்கம் இல்லாதவர், கொடுமை உள்ளவர், நல்லோரை பகைக்கிறவர், துரோகிகள், துணிகரம் உள்ளவர், இருமாப்புள்ளவர், தேவ பிரியராய் இராதவர், சுகபோக பிரியராய் இருப்பவர். கடைசியா சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷம் தரித்து ஊரை ஏமாற்றுவார். 20 குணங்கள் சொல்லுகிறார் பவுலடிகளார். ஒவ்வொரு குணமும் இன்றைக்கு இருக்கிறது மனிதனுக்குள். இறுதி காலத்தின் துவக்கத்தின் அடையாளங்கள் இது என்பதை பவுல் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். 20 குணங்கள், துர்குணங்கள் மனிதனுக்குள் புறப்பட்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி காலத்தை பற்றி பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஒரே வசனத்தில் அவர் 4 அடையாளங்களை பற்றி பேசுகிறார். முதலில் அவர் சொல்லுகிற அடையாளம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொல்லுகிறார். அதாவது நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள். இயேசு இந்த காலத்தில் அவர் வாழவில்லை, ஆனால் இந்த காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை அப்பட்டமாக அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் எல்லை பிரச்சனைகளில் இருக்கிறது. எல்லை பிரச்சனைகளே இல்லாத நாடுகளே இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையே பிரச்சனைகள். ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடுக்கு விரோதமாக திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பேண்டமிக்கில் கூட, இந்த உலகம் முழுவதும் முடங்கி போயிருக்கிற காலத்தில் கூட, இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுவது என்று யோசிப்பதை விட யார் மீது குற்றம் சாட்டுவது என்பதிலே தான் தேசங்கள் கவனத்தில் இருக்கிறது. யாரால் பரவியது, எந்த நாடு இதில் துரோகம் இழைத்தது என்கிற வெறுப்புணர்வுகள் தான் அதிகரித்திருக்கிறதே தவிர சூழ்நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகள் குறைவாகவே இருக்கிறது. இதுதான் இயேசு அன்றைக்கே சொன்னார், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும். அடுத்து இயேசு சொல்லுகிறார், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய உலக வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாகவே சொல்லுகிறார்கள், தொடர்ச்சியாக பூமியில் இயற்கை சீரழிவுகள் கிராஜுவலாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தேசத்தில் தொடர்ச்சியாக இயற்கை சீரழிவுகள் ஏற்படுகிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். புயல், சுனாமி, பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் தொடர்ந்து ஒரு சீரான இடைவெளியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு அதை முன்கூட்டியே சொன்னார், இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள் போன்றவை ஏற்படும். அடுத்து இயேசு சொல்லுவது அதே வசனத்தில், பஞ்சங்கள் ஏற்படும் என்று சொன்னார். சோமாலியாவை பஞ்சத்துக்கு உதாரணமாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போது சோமாலியா மட்டுமல்ல, இந்தியாவை எச்சரிக்கிறார்கள். இந்த லாக்டவுன் காலத்திலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களின் எண்ணிக்கை பல கோடி அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆம்பூரில் கிராமங்களில் போய் பார்ப்போமானால் வேலை இழந்து, வருமானம் இழந்து, அடுத்த நாள் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நடுங்கி வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் திறந்தால் எப்படி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற அச்சத்தோடு இருக்கிறார்கள். வேலை இழப்புகள் சுற்றி அதிகரித்திருக்கிறது. நம்ம ஊர்ல மட்டுமல்ல, இது உலகம் முழுக்க அதிகரித்திருக்கிறது. பஞ்சம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நாம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லாக்டவுன்ல ஒரு நியூஸ் பார்த்தோம். நம்முடைய தேசத்தின் தலைநகர்ல நம்முடைய அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற சாலையில ஒரு லாரியில அடிபட்டு கிடந்த நாயை பச்சையா ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். பஞ்சங்கள் அதிகரிக்கும் என்று இயேசு சொன்னார். அது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
அதோடு இயேசு முடிக்கவில்லை. கடைசியாக சொல்லுகிறார், 4வது அடையாளம், கொள்ளை நோய்கள் வரும். இந்த ஆர்டர், மனுஷனுடைய சுபாவம் மாறும், தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பும், இயற்கை அழிவுகள் ஏற்படும், பஞ்சங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்களும் ஏற்படும் என்று சொன்னார். இதோ கொள்ளை நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இந்த கோவிட்-19 பரவலை குறித்த அச்சமும் பயமும் நமக்குள் இருக்கிறது. ஆனால் அநேக செய்திகளை வாசித்து பார்த்தால் ஏதேதோ நோய்களும் ஏதேதோ வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மனித உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நோய்கள் பெருகி இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கடந்த 3 தினங்களில் ஒரு நாளையில் இறப்பு எண்ணிக்கை 100ஐ தொடங்கிவிட்டது. 100ஐ தாண்டவும் தொடங்கி இருக்கிறது. எப்படியோ ஆரம்பித்து ஒரு நாளுக்கு 100 பேர் மரிக்கிறார்கள் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு நாளைக்கு 100 பேர் மரணம் என்பது ஒரு பேரழிவுக்கு சமம். ஒரு நாள் பேரழிவு என்று சொன்னால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது நிச்சயமாக இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள் தான். ஏனென்றால் இயேசுவே சொன்னார். இப்போது தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டோம், இவையெல்லாம் இயேசுவின் வருகையின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இந்த தலைப்புக்கு வேறொரு நோக்கம் உண்டு. 2ஆம் வருகையை உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த வருகையை எதிர்கொள்ள, இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக்கி விட்டோமா? இந்த கேள்வி மையமானது. யார் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் வருகையில் போய் சந்திக்க முடியும்? இணையதளங்களை எடுத்துக்கொண்டால் இயேசுவின் வருகை சமீபம், செய்திகளை எடுத்துக்கொண்டால் இயேசுவின் வருகை சமீபம், சமூக ஊடகங்களில் எல்லாம் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களுக்கான தகவல்கள். ஆனால் நாம் அதை உறுதி செய்து கொண்ட நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்னால் நிற்கிற தகுதிக்கு ஆயத்தமாகிவிட்டோமா என்று சிந்தித்தோமா? அதுதான் நமக்கு மையமானது. இயேசு சொல்லுகிறார், அவரை சந்திப்பதற்கு 2 வழிகளை சொல்லுகிறார். ஒன்று, கடவுளிடத்தில் அன்பு கூறு, உன் அயலானிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னார். அதையே தான் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13:13 3 நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் ஏகப்பட்ட உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்வது 3 உபதேசங்கள் தான். விசுவாசம், நன்னம்பிக்கை, அன்பு. இது 3 தான் உலகத்தில் நிலைக்கும். வேறு எதுவும் இந்த உலகத்தில் நிலைக்காது. இதில் அன்பே பெரியது, அவ்வளவுதான். வேற எதையும் பவுல் சொல்லல. இயேசு அதையே தான் சொன்னார். ஒரே கட்டளை தான், அன்பு. இந்த அன்பு என்றைக்கு திருச்சபையிலும் குடும்பங்களிலும் விசுவாசிகள் மத்தியிலும் மலர்கிறதோ அப்போதுதான் நாம் வருகைக்கு ஆயத்தமானவர்கள். இயேசு வருகிறார் என்கிற செய்தி நமக்கு தெரியும். இயேசு வருகிறார் என்பது உறுதி. ஆனால் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமானால் நம் உள்ளம் கடவுளின் மீது அன்பும் அயலானின் மீதும் அன்பும் கொண்ட உள்ளமாக மாற வேண்டும். சக மனிதனை நேசிக்கிற அன்பின் சுபாவத்துக்குள் நாம் கடந்து போக வேண்டும். அந்த சுபாவத்தை நோக்கி நாம் பயணிக்க, கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொண்டு அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சிறப்பானதொரு நடைமுறை யதார்த்தங்கள் உதாரணங்களோடு அதில் திரு கில்பர்ட் ஆசீர்வாதமயர் அவர்கள் உங்களுக்கு அநேக காரியங்களை விவரித்து சொன்னார்கள். அடுத்ததாக நம்முடைய இந்த தலைப்பின் கீழாக திருமறையின் வழியான ஒரு தெளிவுகளை நமக்கு வழங்க வருகிறவர் அதில் திரு எம் சாலமன் சித்தார்த்தன் ஐயர் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்ட அன்பு உடன் சுவாசிகளே, காணொளி வழியாக இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கொள்ளை நோய் இது ஒரு கொடிய அழிவுக்குரிய சாவுக்குரிய ஒன்று என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பல்வேறு
நிகழ்வுகளிலே, பல்வேறு சூழல்களிலே இது நடந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் நடந்ததற்கான காரணம் என்ன என்பதை குறித்து திருமறையிலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுகிறது. ஒன்று, மக்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலும் பாவம் செய்ததினாலும் தான் கடவுள் இவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு, தண்டனை என்று திருமறையிலே நாம் காண முடியும். பல சந்தர்ப்பங்களிலே அது நடந்திருக்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு உண்டு. ஒரு கடவுள் தாம் படைத்த மக்களை சிட்சிப்பாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. இந்த கொள்ளை நோயை அனுப்புவாரா, வாதைகளை உண்டாக்குவாரா, நோய்களை அனுப்புவாரா, கஷ்டங்களை அனுப்புவாரா என்று சொன்னால் நிச்சயமாக அது நடந்திருக்கிறது. ஆகினாலே அவர் அனுப்பியிருக்கிறார் என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் வழிவிலகி போனதினாலே கடவுளுடைய கோபம் அதிகமானது. உதாரணமாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். எகிப்திலிருந்து விடுதலையான போது அவர்கள் வனாந்திரத்தில் வழிநடந்து செல்லுகிற பொழுது உணவு கேட்டார்கள், கொடுத்தார். தண்ணீர் கேட்டார்கள், கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், கொடுத்தார். இறைச்சி சாப்பிடுகிற பொழுது திருமறையிலே சொல்லுகிறது, யாத்திராம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர்கள் இறைச்சி பற்களில் இருக்கும்போதே கடவுளை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய கோபம் அந்த அளவுக்கு அவர்கள் மீது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கடவுளுக்கு கீழ்ப்படியாத பாவம் செய்த மக்களுக்கு இந்த நோய் வந்தது என்பதற்கு அடையாளம் திருமறையிலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எலியின் மூலமாக உண்டான மூலக்கட்டி உருவானதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடந்த சண்டையிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை தோற்கடித்து உடன்படிக்கை பெட்டி எடுத்து சென்று விட்டார்கள். ஆகையினாலே பெலிஸ்திய மக்களுக்குள்ளே பயங்கரமான குழப்பம் வந்தது. இந்த மூலக்கட்டி என்று சொல்லக்கூடிய கொடிய வியாதியை கடவுள் அனுப்பினார் என்று திருமறை சொல்லுகிறது. எனவே அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பலி செலுத்தி ஆண்டவரை திருப்திப்படுத்தி விடுங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப கொண்டு வந்து வைத்து விடுங்கள், உங்கள் நோய் குணமாகும், இந்த கொள்ளை நோய் போய்விடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அதே போல் அவர்களும் செய்து அந்த உடன்படிக்கை பெட்டி அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் மோவாபியர்களுடைய கடவுளுடைய அந்த வழிபாடுகளை இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டதினாலே கொள்ளை நோய் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதைவிட பார்வோனின் நாட்களிலே எகிப்தியர் மக்களிடத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகிற பொழுது அவர்கள் அனுப்ப மறுக்கிற பொழுது 10 வாதைகளை அங்கே கொடுத்தார் என்ற செய்தி நமக்கு வருகிறது. ஒரு செய்தி, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிற பொழுது இப்படிப்பட்ட சூழல்களிலே நாம் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கான ஒரு தீர்வு தான் என்ன? அந்த தீர்வு எப்பொழுது நடைபெறும், அது தீர்வுக்கான விடை எப்பொழுது கிடைக்கும் என்பதை கடவுளே தீர்மானிக்கிறார். கடவுளே அந்த தீர்மானத்தின்படி இந்த உலகத்தின் மக்களை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி அந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த உலகத்தின் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டு அந்த இயேசாண்டவர் பரப்புக்கேறி வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்ற செய்தியை நாம் திருமறையின் வழியாக அறிகிறோம். அவருடைய வருகை இந்த பாடுகள், வேதனைகள், கொள்ளை நோய், உபத்திரவங்கள் எப்பொழுது தீரும் என்று சொல்லும்போது அவருடைய 2வது வருகையிலே தான் இது நிறைவு பெறும், முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்பதை நாம் திருமறையின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு முன்பாக அவருடைய வருகை என்பது நிச்சயமான ஒன்றுதான். அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து பரமேறி நிகழ்விலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரையிலே அங்கே இருந்த 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி இயேசுவானவர் எப்படி போகிறாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லுகிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வாசிக்கிறோம், அவர் வருகையை இந்த உலகத்தாருடைய கண்கள் காணும் என்று சொல்லி வரும்போது என்ன நடக்கும்? 1 தெசலோனிக்கர் 4:6 வாசிக்கிறோம், எக்காலம் தொனிக்கும், ஆரவாரம், பிரதான தூதர்கள் இறங்கி வருவார்கள் வானத்திலிருந்து, வல்லமையான தூதர்களோடு அவர் ஜீவ ஆத்துமாக்களை உயிரோடு எழுப்பும்படியாக இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி. எப்போது வருவார் தெரியாது. திருமறையில் நமக்கு சொல்லுகிறது, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பிதா தவிர ஒருவரும் அவர் வருகையை அறியார் என்று சொல்லுகிறார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அவர் வரும்போது நடக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். எருசலேமின் அழிவுக்கு ஒப்பான அழிவை இந்த உலகம் சந்திக்க போகிறது. உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே, 27ஆம் அதிகாரத்திலே, 28ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற அனைத்து காரியங்களும் நடைபெறும். கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள், கீழ்ப்படியாதவர்கள் சாபத்தை பெறுவார்கள், சிதறி போவார்கள். பிள்ளைகளுடைய மாம்சத்தை பெற்றோர்கள் உண்பார்கள். பிணங்கள் கூட தனித்து விடப்படும். சகல பரிபூரணமும் இருக்கையிலேயே சடுதியாய் அழித்து போவார்கள். தேசத்துக்கு எதிரான, ராஜாக்களுக்கு எதிரான சண்டைகள், பஞ்சம், ஜனங்கள் தங்களுடைய சுய வாழ்வை நோக்கியே பயணிப்பார்கள். பிறருக்கான அன்பை செலுத்த மறுத்து போகிறார்கள். கடவுளையும் நேசிப்பதில்லை, மனிதர்களையும் நேசிப்பதில்லை. சுயமான வாழ்க்கை, எனக்கு, நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய இனம், என்னுடைய சமூகம் என்றே நாம் ஒதுங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழல். திருமறை சொன்ன அத்தனை காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரவேல் ராஜா ஆகாப் காலத்திலே அசிரியா ராஜா மூலமாக அங்கே நடந்த நிகழ்ச்சி கிமு 920 890 நடந்த அந்த நிகழ்ச்சியில இதெல்லாம் நடந்து முடிந்தது. கிமு 605 597 வரையிலே யூதா ராஜா சிதேக்கியா யோயாக்கிம் காலத்திலே நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தை அழித்தான். இந்த அழிவுகள், கொள்ளை நோய்கள் தீர்வதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு என்ன என்று திருமறையை நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகையிலே முற்றிலுமாய் இது சரி செய்யப்படும். அந்த சரி செய்யப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் இங்கே வருகிறார், அங்கே வருகிறார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-13 வரை வாசிக்கிற பொழுது அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். காரணம் ஒன்றுதான், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படும் வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த உலகம் எப்பொழுது அழிவு பெறும்? ஒரு புதிய யுகம், ஒரு புதிய வானம், புதிய பூமி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். நோய்கள் இல்லாத ஒரு உலகம், பசி இல்லாத ஒரு உலகம், பஞ்சம் இல்லாத ஒரு உலகம், எதிரி இல்லாத ஒரு உலகம், சத்துரு இல்லாத ஒரு உலகம், மரணம் இல்லாத ஒரு உலகம் ஆண்டவருடைய வருகையிலே நிச்சயமாய் நடக்கும். அங்கே அனைத்து மக்களும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வார்கள். எனவே இந்த கொள்ளை நோய்களை கொண்டு கலங்காமல், அஞ்சாமல் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருந்து ஆண்டவரை எதிர்கொண்டு போக, மேகங்களோடு அவரோடு செல்ல, ஆண்டவரோடு வாழ, வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இறைவனோடு நாமும் அமர்ந்து எல்லா பரலோக நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் ஆயத்தப்படுத்துவாராக, சக்திப்படுத்துவாராக. ஆமென். ஆயரவர்கள் வழியாக நாம் இன்னொரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் திருமறை ஊடாக கேட்ட கருத்துக்களை மனதில் இருக்கிறோம். நாம் இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். எனக்கும் கூட சில மணித்துளிகள் வாய்ப்பு இருக்கிறபடினால அந்த நேரத்தை நான் கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா போதகர்களும் சிறப்பான வேதாகம கருத்துக்களை வெளிப்படுத்தினார். எனவே இது கடவுளுடைய கோபமா, மனிதனுடைய பாவமா, அல்லது உலகம் இனி பிழைக்குமா, இந்த நிலை மாறுமா, பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோமா, இல்லை இதே வாழ்க்கை பழகி போய்விடுமா, அல்லது மரணத்தோடு போராட வேண்டிய
ஒவ்வொரு நாளிலும் பொருளாதார சீரழிவுகளிலே சிக்கி தவிக்கிற மக்களாக தான் இருப்போமா என்கின்ற அநேக மனக்குழப்பங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்குண்டான ஒரு தெளிவை போதகர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார். நான் ஒரு முறை ஹைதராபாத்துக்கு ஒரு காரியமாக போன பொழுது அங்கு சார்மினார் பில்டிங்கை பார்த்தேன். அதில் இருந்த ஒரு கல்வெட்டில் நான் கண்ட அந்த வாசகம், பிரிட்டிஷ் அரசாங்கம் பிளேக் நோயை முடிவுக்கு கொண்டு வந்ததான அடையாள சின்னம் இந்த கட்டிடம் என்று போடப்பட்டுள்ளது. எனவே பிளேக் என்கிற அந்த வியாதி கொத்து கொத்தாக ஜனங்கள் செத்து மடிந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அப்பொழுது பிறக்கக்கூட இல்லை. வயதானவர்கள் சொல்வதை கேட்டுக்கிறோம். இப்பொழுதும் கூட கிராமங்களிலே வயதான தாய்மார்கள் யாராவது பிள்ளைகளையோ அல்லது தன்னோடு சண்டையிடுபவர்களையோ திட்டும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? உன்னை புலாக்கி தூக்கிட்டு போகும் என்கிறார்கள். நான் வந்து கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட, புலாக்கி என்ன? இல்லைப்பா, பிளேகுன்ற அந்த வியாதி தான் மருவி 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 கலோக்கிலைகளா புலாக்கின்னு மாறிடுச்சு. ஒருவேளை எதிர்காலத்தில் பிள்ளைகள் ஏதாவது அடம்பிடித்து தொந்தரவு செய்தால் உன்னை கொரோனா கொண்டு போகட்டுமே என்று திட்டுவார்கள் போது, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கொடுமையான வைரஸ் மூலமாக உலகம் பீடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதற்கு விடுவே கிடையாதா? முடிவே வராதா? எப்பொழுது தீரும், எப்பொழுது இந்த நிலை மாறும் என்று எதிர்பார்க்கிறோமே தவிர நம்மை மாற்றிக்கொள்வதற்கான எந்த துணியளவு முயற்சியும் நான் எடுப்பதில்லை. அது திருச்சபையானாலும் சரி, சமூகம் ஆனாலும் சரி, அல்லது போதகர்கள் ஆனாலும் கூட சரி, இந்த நிலை மாறுவதற்குரிய காரியத்தை போதகர்கள் திருச்சபையின் மீதும் திருச்சபைகள் எல்லாம் ஐருங்க முதல்ல நீங்க தெரிந்துங்க என்றும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொடுக்கிறதாக, அதற்கு சான்றுகளாக வேதஸ்தா மருத்துவமனை, கல்வி ஸ்தாபனங்கள், இன்னுமாய் சிறப்பு பள்ளிகள் இவைகளெல்லாம் சீரழிந்து போனதற்கு ஒருவர் மாறி மாறி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால் பிரிவினையை உண்டாக்கி நாம் பல்வேறு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை, கடவுள் மகிமைப்படும் ஸ்தலங்களை மூடியும் அதை சிதைத்து அது இல்லாமலும் பண்ணியிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாத நாம் கண்கூடாக காண்கின்ற காட்சிகளாக இருக்கிறோம். எனவே நாம் தனிப்பட்ட மனிதனின் பாவம் தான் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை கொண்டு வரும் என்று யோசிக்கிறதை விட முழு கடவுளுடைய நோக்கத்திலிருந்து நாம் விலகி போயிருக்கிறோம் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு காரணமாக இருக்குமோ என்று என்னுடைய சொந்த கருத்தாக நான் யோசிக்கிறேன். எனவே மனம் திரும்புதல் அன்றி கடவுளுடைய கோபத்தை தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. மனம் மாறுதல், மனம் திருந்துதல், மனம் வருந்துதல், பாவத்தை அறிக்கை செய்தல், கடவுளிடத்தில் சரணாகதி அடைதல், இதை தவிர மாற்று வழி என்று ஒன்று கிடையாது. உலகமும் கிறிஸ்தவமும் தப்பித்து பிழைத்து ஒருவேளை 2021 ஆண்டிலாவது நாம் சுபிட்சமாய் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்றால் அந்த மாறுதல் முதலாவது எண்ணிலிருந்து தோன்றப்பட வேண்டும் என்கிற சிந்தனை ஒவ்வொருவருக்கும், போதகர்களையும் கூட நான் சேர்த்து சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் அந்த மாறுதல் வர வேண்டும். ஜெபிப்பதினால், உபவாசம் இருப்பதினால், நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதனால் இந்த நிலை மாறாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பள்ளத்தாக்குக்கு அழைத்து சென்ற கர்த்தர், தீர்க்கதரிசி, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது, ஏன் உயிரடைய? நான் ஜெபம் செய்தால் எழுந்து நிற்பார்கள், நான் உபவாசத்திருந்தவர்களை எழுப்புவேன், நான் அப்படியே நட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்தவர்களை மாற்றேன் என்றெல்லாம் பெருமை பீற்றிக் கொண்டு தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை.
மிக பணிவாக, மிக தாழ்வாக, தேவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லி கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தத்தை கடவுள் எவ்வளவு தாழ்த்தினான் என்பதை அறிந்து உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் ஆவியை வரப்பண்ணினார். சதையும் எலும்புகளும் நரம்புகளுமாய் மகா சேவையாய் காலொன்று நின்றார்கள். ஆவியை அனுப்பினவுடனே அவர்கள் மறுபடியும் ஜீவன் பெற்றார்கள். எனவே இந்த கொரோனா நிமித்தமாய் நாம் பயப்படுகிறது என்ன? மரணத்துக்கு. மரிப்பதற்கு ஒரு கிறிஸ்தவனுக்கும் தைரியம் இல்லை. மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்கிற தைரியம் போதகர்களுக்கு கூட இல்லை. ஏனென்றால் மரணத்திற்கு நமக்கு அவ்வளவு பயம். அதனால்தான் இந்த வருஷம் ஈஸ்வரே இல்லாமல் போயிட்டு வெறும் சம்பிரதாயத்துக்கு யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அதை உடற்கலைவிலிருந்து பாடிக்கொண்டிருப்பதனால் இந்த வருஷம் ஈஸ்வரை கடவுள் கேன்சல் செய்து விட்டார். எப்பொழுது நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிருள்ளவரை தரிசித்து அந்த உண்மையான ஆழமான உயிர்த்த நன்னம்பிக்கையோடு பாடுகிறீர்களோ அப்போ வந்து பாடினால் போதும் என்று நிறுத்திவிட்டாரோ என்று நான் யோசிக்க கூட என்னால் முடிகிறது என்பதை உங்களுக்கு தாழ்மையாக தெரிவிக்கிறேன். எனவே நான் யாரையும் குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. மாறாக உண்மை நிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் இறங்குவார். அவர் தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தான். இரக்கமோ 1000 தலைமுறை. ஒருவேளை நான் போனால் போகலாம், ஆனால் எனக்கு பின் 1000 தலைமுறை இந்த சமூகம், இந்த தேசம், இந்த உலகம், இந்த கிறிஸ்தவம், திருச்சபைகள் வாழ வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்தை நாம் நாட வேண்டும். அவருடைய இரக்கத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தமான சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை 2000 வருடங்களாக நாம் சுவிசேஷம் சொல்லியும் கூட இந்திய தேசத்திலே நம்முடைய சதவீதம் மிக குறைவாக தான் காணப்படும். எனவே நான் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை. கிறிஸ்தவ திருச்சபைகள் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. கிறிஸ்தவ ஊழியர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கவில்லை. அருள்திரு போதகர் வை கில்பர்ட் ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னது உண்மை. அவர் வாசித்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் இருக்க அந்த 20 கேரக்டர்களில் ஒருவேளை பவுலப்போஸ்தலன் இப்பொழுது இருந்திருந்தால் 200 கேரக்டர்கள் எழுதியிருப்பார். 20ஓடு நிறுத்தியிருக்க மாட்டார். அவ்வளவு கேடுபாடான ஒரு வாழ்க்கையை, அவ்வளவு சுயநலத்தை, அவ்வளவு சுயசார்பை, கடவுளை தூக்கி தூரம் எறிந்துவிட்டு நாமவே இந்த உலகத்திலே உல்லாசமாய் சுகபோகமாய் வாழ்ந்து முடித்து விடலாம். அதனால்தான் கடவுள் நம்முடைய மூச்சிலை கை வைத்தார். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் மூலமாக உலகத்தை மூடி வைத்தார். எல்லா செயல்பாடுகளையும் நிறுத்தி போட்டார். உலகம் தானே வேண்டும். சம்பாத்தியம், உன்னுடைய சம்பளம், உன்னுடைய உத்தியோகம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய ஆணவம், உன்னுடைய அகம்பாவம் எல்லாவற்றையும் எடுத்து போடுது. நீ வாழ்ந்து பார்க்கலாம். என்னுடைய கிருபை இல்லாமல், என்னுடைய இரக்கம் இல்லாமல், என்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் நீ வாழ்ந்து விடுவாயா? வெறும் களிமண்ணான உனக்கு நான் ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். வெறும் மண்ணான உனக்கு நான் கொடுத்த ஜீவ சுவாசத்தை வைத்துக் கொண்டு நீ என்னை மறந்துவிட்டு, என்னை மகிமைப்படுத்துவதை மறந்துவிட்டு, என்னுடைய வேலையை விட்டுவிட்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? வாழ்ந்து கொள் என்று கடவுள் நம்மை விட்டு தூரமாக நின்று விட்டாரோ என்ற அச்சம் கிறிஸ்தவ உலகத்திற்கும் நமக்கு வந்திருப்பது என்னவோ உண்மை. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதாகமம் ஒளியை படைத்தார் என்று ஆரம்பிக்கிறது. மறுபடியும் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று முடிகிறது. யார் அந்த ஒளி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. உலகத்தை ஆரம்பித்த ஒளியானவர் ஜீவ ஒளியாக இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறார். இருள் சூழ்ந்த இந்த காரியங்களை எல்லாம் அவர் ஒழித்து விடப்படுகிறார். அவரால் என்று நமக்கு வேறு விடிவும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால்தான் 131ஆம் பாட்டிலே நாம் என்ன பாடுகிறோம்? என் ஆண்டவா, என் ஜீவனே, என் ரட்சகா, என் மார்க்கமே,
என் முடிவே என்று நாம் பாடி வெறும் வாயளவில் பாடுவது அல்ல, உள்ளத்தோடு அதை பாடி அவருடைய பாதார இல்லங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது ஒன்றுதான் இந்த உலகத்திற்கு மாற்றத்திற்கு மறுபடியும் ஒரு புதுப்பித்தலுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை முடிவுரையாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவதில் மிகுந்த வருத்தத்தோடு கூடிய இந்த வார்த்தைகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். எனவே கர்த்தத்தாமே இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படிக்கு வரப்போகிற ஆண்டவருக்கு அவர் எப்பொழுதாவது வரட்டும். மாற்றிலிருந்து சொன்னார், ஆண்டவர் வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேனோ அதை சந்தோஷமாக அப்படியே செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வரும்போது வந்து என்னை அழைத்துக் கொள்வார் என்று எனக்கு தெரியும். எனவே அவருடைய மறு வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற நிச்சயத்திற்கு இந்த பவுல் ஆணித்தரமான வார்த்தைகளை நாம் அர்ப்பணித்து வாழ்வோம். இறுதியாக ஒரே ஒரு பாடலை போதவர்கள் எல்லாம் பாடி அருள்திரு கிறிஸ்தவர் இளையவர்களுடைய முடிவு ஜபத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நாம் முடிப்போம். போதவர்கள் வந்து 397வது பாடலை நாம் சேர்ந்து பார்க்கலாம். 392 பாவ சஞ்சலத்தை நீக்க. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே பாவ பாரம் பிரிந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கருவையும் நிறைந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய இறை பிரசனத்தில் பெதஸ்தா மருத்துவமனையினுடைய சிற்றாலயத்தில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆமூர் சபை சங்கம் அதனுடைய அருமையான அன்பு போதவர்களாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் அறிவிக்கவும் உணர்த்தவும், இளைத்து போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய அன்பான எங்கள் அன்பு கிறிஸ்தவ இந்த சமுதாயத்தை, உலகத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே
ஒரு எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்வை கொடுக்க முடியும் என்கிற சத்தியத்தை அறிவிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். தாவீதின் வேரும் சந்ததியும் நானே, பிரகாசமுள்ள விடிவெள்ளியும் நானே என்று சொல்லி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராக நீர் உரைத்த பொழுது, அன்றைய காலகட்டத்திலே இருந்த அருமையான அன்பு திருச்சபைகள் ஏகோபித்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆமேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி உம்மை அழைத்தார்களே. இந்த நல்ல நாளிலும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்களும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து நீர் வர வேண்டும், எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்மேல் இருக்கக்கூடிய நன்னம்பிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அனைத்து விதமான மக்களையும் நீர் ஏவி நீர் எழுப்பியருட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையிலே தியானம் செய்வதற்கு ஆண்டவரே 5 போதக பிதாக்களாக எங்களை நீர் அழைத்து வந்தேன். ஆம்பூர் சபை சங்கத்திலே, ஆம்பூர் வட்டத்திலே 2 பெரிய திருச்சபைகளுடைய அருமையான அன்பு போதகர்களாகிய அருள்திரு பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயர் அவர்களுக்காக, அருள்திரு BYM சுரேஷ்குமார் ஐயர் அவர்களுக்காகவும், ஆண்டவரே அதே வண்ணமாகவே அருள்திரு சாலமோன் சித்தார்த்தன் ஐயர் அவர்களுக்காகவும், வாணியம்பாடி வட்டத்தின் போதகர்களாகிய அருள்திரு கில்பர்ட் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்காகவும், அடியேனுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் இந்த நாளிலுமாக ஒப்புவித்திருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த திருப்பணியை உடைய நாமத்துக்கு முன்பாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதை கேட்டு ஆண்டவரே நாங்கள் மனஸ்தாபப்படுகிற அந்த உள்ளத்தையும் உணர்வுகளையும் நீர் எங்களுக்கு தான். உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதுமாக வந்திருக்கக்கூடிய கொள்ளை நோயாகிய இந்த கொரோனாவையும், அதுக்கு அடுத்தபடியாய் எங்கு பார்த்தாலும் வெள்ளங்களும் ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகளுமாய் என்னிடத்திலே காணப்படுது. வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நாச மோசங்கள், உலகத்திலும் ஆண்டவரே வெள்ளங்களால் சூழப்பட்டிருக்கிற அநேக விதமான இடங்கள், நாடுகள் பஞ்சத்தின் மூலமாகவும் கொடிய விதமான நோய்களின் மூலமாகவும், குறிப்பாய் இந்த மழையின் மூலமாய் ஆண்டவரே வரப்போகிற இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு விதமான தீவினையான இந்த ஒரு வியாதிகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஒருவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி 100க்கு அதிபதியை ஜெபித்து பிரார்த்தித்தானே. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஒரு பிரார்த்தனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீரே ஆண்டவரே இந்த உலகத்தை ரட்சித்து விரைவான ஆண்டவரே ஒரு சுகத்தையும் பலத்தையுமாக நீத்தார். நல்ல நாளிலுமாக இந்த காரியங்களை ஆயத்தம் செய்து அருமையான அன்பு இமானுவேல் லுத்தரன் திருச்சபையினுடைய அருமையான அன்பு மக்களுக்காய், ஆசிரியர் பெருமக்களுக்காய், அதனுடைய அனைத்து விதமான திருச்சபையினுடைய அனைத்து விதமான மக்களுக்காய் இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தெய்வ ஆசீர்வாதம் இந்த ஆசிரியர் பெருமக்களோடும் அருமையான அன்பு சகோதரனுடைய குடும்பத்தோடும் கூட இருந்து கர்த்தர் நீரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருநாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சுத்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிற பொறுப்புகள் செய்யப்படுவதாக, அன்னோடு வேண்டியங்கள் ஆர்த்தைகளுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடவுளுக்கு வழி விசுவாசிகள் பரப்பலாமல் லட்சியம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உங்களுடைய நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாத்தையும் கைத்தொள்ளும். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. நமது திருமுகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு